வெயிட் பண்ணல. மாமா மாமா வணக்கம் 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 வாங்க ஐயா சிறந்தான வணக்கம் சித்தப்பா வாய் மூடி வர மாதிரி தேடியா போய்மா அம்மா பொறுமை வாங்க ஐயா சிறந்தான வணக்கம் ஏப்பா சாமி பொறுமை குடி பின்னாடி தையல் பிஞ்சு போகுது என்ன தையல் தெரியுமா என்ன தையல் அவன் தூத்தல பவுத்துறோம் அதனால தான் நேத்து தான் பெட்ல இருந்து இட்டுன்னு வந்தான் மஞ்சள் கலர் துண்டு போட்டுருக்கும் போதே நினைச்சேன் ஆமா என்னவோ பிள்ளைக்கு வந்துட்டு இருக்குது தூத்தல பவுத்துறோம் வந்தது சுத்தமா கீச்சு தையல் போட்டு வந்துக்குது வேகமா நடக்காதா தையல் பிஞ்சுனா அப்படி பதமா போ போ சாமி போ பாயிண்டே தேவடியா பையா தாள வைங்க டேய் என்னடா அகலமே வா கால அகலமே விரிக்காத ஏமா வாமா வளைக்க ஐயா சிறந்தான வணக்கம் எம்மாடி பிரம்மன் சத்திரியன் வைஸ்ரான் சுஸ்ரான் சொல்லபடியான நான்கு வர்ணத்தால் அமர்ந்திருக்கபடியான சபை என்ன ஒரு புண்ணிய சேஸ்திரம் அது என்ன வர்றது என்ன வர்றா இதுதான் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி நன்னகரத்துல இருக்கும்படியான இந்த ஊருக்கு பேரு ஸ்ரீதேவி நம்ம கம்பெனில ஒருத்தி மூதேவி யார் ஆமா தலை சாய்க்காத நிமிரு சாட்சிக்கு வேலை முடிஞ்ச உடனே அப்படியே சாட்சிக்கிற வேலை தான் வந்து ஸ்ரீதேவி நன்னகரத்துல இருக்கும்படியான நாட்டம் விளக்கும் ஊர் மக்களுக்கு தாய் குலமர்கள் எவ்வளவு சிரிச்ச மகம்மா கல்லையா உட்கார்ந்துருக்காங்க பார்த்து நாடகம் பார்க்க எப்படி பெண்கள் சபைக்கு வந்தாதான் மகாலட்சுமி வந்த மாதிரி மகாலட்சுமி கலாச்சார சபைக்கு வந்தது இந்த மாதிரி சுருக்கட்டுல சூனி வைக்கிற மாதிரி பார்த்தா போட்டி தள்ளுறவா இந்த மாதிரி சுருக்கட்டுல சூனி வைக்கிற மாதிரி பார்த்தா எவ பாப்பா யார்தான் உன்னை பாக்குறது கரும்புல எட்டி பாக்குறது கூறிப்புல மாதிரி பாக்குறான் நீ பண்ணீமா இந்த மூஞ்சி சரியில்லையா மூஞ்சா முகரியா அவனுக்கு பிரம்மதம் வச்சு படிச்சிருக்கு இந்த மூஞ்சி சரியில்லை பெண்ணை கபடி எடுக்கிறது
இந்த மூஞ்சி சரியில்லை சுடுகாட்டுல சுடுகாட்டுல சூனி வைக்கிற மாதிரி பகல ராத்திரி பிடிச்ச இந்த பையன் கரும்பு தோட்டத்துல கரும்புல எட்டி பக்கத்துல கீரி பழ மாதிரி உருன்னு ஏன் மூஞ்சி சரியில்லை அவன் பண்ண பாரு அங்க நின்று போய் ஊம்பறான் பாரு யாரு ஏமா பஜா ஏமா சக்கா செவ நிக்கிறான் பாரு இவர் என்ன ஒரு அவன் செனப்பாளையம் எப்பா நான் செனப்பாளையம் நான் பள்ளி பாரு எம்மா அழகு இப்ப வெள்ள பள்ளிதான் வெள்ளையா தெரியுது ஆளு சும்மா சக்கா செவேன்னு இருக்கிறடா இந்த கம்பெனிலே கலரான ஆளு 2 பேர் தான் யாரு நீ நான் தான் எம்மாடி கட்ட குயில் பிடித்தோ குயில் பிடித்தோ அவன் கண்ணிலா பெற்றெடுத்தோ பெற்றெடுத்தோ ஐயா பட்டிய தூவில் உரிய ஐயா பார்த்திருந்தால் பார் சபையில் பார்த்திருந்தால் பார் சபையில் கொத்தவே தனதகிரி தனதகிரி அல்ல கோவிந்தா நீங்கள் என்று அன்று ஐயா தாக்கியான் மானோ மானோ ஐயா யாரு இந்த காற்பாரு உண்டோ உண்டோ எம்மாடி பத்திரி பாஞ்சாலிய 60ஆம் நிலைக்கு வைத்து துரியோதன திருச்சோதனை விடுத்து வர்சரமாக செய்தான். எப்படி அந்த பாஞ்சாலி அரசவை பாஞ்சாலி அரசவைக்கு அடுத்து வந்து அவ வர்சரமாக செய்ய வேண்டும், அவளை மானப்பக்க செய்ய வேண்டும் அப்படி என்று துரியோதன திருச்சோதனை விடுத்து அரசவைக்கு அடுத்து வந்து வர்சரமாக செய்யக்கூடிய நேரத்தில் அண்ணா நாராயணா ஏதவா மாதவா கோபால கண்ணா அண்ணா அண்ணா என் மான பறி போகுது அண்ணா அப்படின்னு அந்த பாஞ்சாலி அம்மன் அழுதாங்களாம். எப்படி பாஞ்சாலி அம்மன் மான போகுது அண்ணா என் புடவை எடுக்கிறான் பாரு அண்ணா அப்படின்னு 2 கையை குவித்து கெட்டிக்கார நாட்டுமே வந்து மாட்டிக்கிறாள் எங்க போனாலும். அண்ணா என் மான பறி போகுது அண்ணா என்னடா செய்வது அப்படின்னு இந்த பாஞ்சாலி அம்மன் அழுதாங்களாம். அழக்கூடிய நேரத்துல மாலா தில் கொடுத்தார் மகாவிஷ்ணு கோபால கண்ணன் சாட்சாதி எம்பெருமான் நாராயணமூர்த்தி மாரப தகிடு யாரு மகாலட்சுமி கடற்ச மூர்த்தி சபைக்கு மகதனி யாரம்மா எந்த நாட்டில வரிசை திருமணம் ஆச்சா திருமணம் அவளியா என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். வாழ் வந்து பேசாட்டா வாழ்னா இது ஒரு தொழில் எடுத்துக்கிட்டான், இது ஒரு சாக்க உனக்கு. ஆமா சாக்கல மூட்டை மடி அரசாங்கத்துக்கு மகந்தா உன்னை மேல பாக்கணுமோ உன்னை கீழே பாக்கணுமோ எப்படி யாரம்மா எந்த நாட்டில வரிசை திருமணம் ஆச்சா திருமணம் அவளியா என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டீர்களா? இவ்வளவு அழகா இருக்கிறியா நீ யாரு? ரொம்ப கொடியாதடா ரொம்ப கொடியாத அவன் நாய் நானு மாலை நீட்டி போயிட்டு வரான். நீ யாரு? ஓ பேர் அவன் நம்பிக்கை படாத நடக்குது. சரி விளக்கலாம் பேப்பரமா சொல்லு வா அந்த அரணாயருளாய் வந்தே
எம்மாடி கற்பகவள்ளி 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 விளக்கம் வருது ஐயா. ஆமாமா. எம்மாடி எங்க நாடு இருக்கின்றது மதுராபுரி பட்டணம். ஓ, நீ பிறந்த நாடு? ஆமா, மஞ்சளாபுரி பட்டணம். ஆமா. எங்க அப்பா இருக்கின்றாரு மஞ்சள மகாராஜன். மஞ்சள மகாராஜன். எங்க அம்மா இருக்கின்றாங்களே மஞ்சுளாவதி. ஓ, மஞ்சளாபுரி பட்டணம். ஆமா, மஞ்சள மகாராஜன் மஞ்சளாவதி. மஞ்சளாவதி. நாடு பொருத்தும், ஊர் பொருத்தும், பேர் பொருத்தும் எப்படி இருக்கின்றது? அழகா எல்லாமே பொருத்துமாதமா இருக்குது. அருமையா இருக்குமா எம்மாடி எதுலயும் போறது. நான் பிறந்து நாடு ஒரு மணியா புடவர் வண்ணமாகவே சிறப்பாக வளர்த்து வந்தார்கள். எம்மாடி எங்க யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் தெரியுமா? ஜெயமாவரி பட்டத்தாண்டு இருக்கக்கூடிய ஜெயஜெய மகாராஜருக்கும் ஜெயமாலி அம்மையாருக்கும் ஜெயசுந்தரி அம்மையாருக்கும் எப்படி கற்பசுந்தரா இருக்கும்படியானே அவங்க பிள்ளையா இருக்கும்படியானே ஒரே ஒரு பிள்ளை. ஓ, சாந்தசீலம். தவமா தவம் கடந்து எப்படி உலகத்திலேயே தமிழ் கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வெகு நாட்களாகவே குழந்தை இல்லாம இருந்து முருகன் அருளால் பிறந்தபடினால் சாந்தாசீலன் என்று பெற வைத்தார். சாந்தசீலம். ஆமா, ஆண்டவருக்கு என்ன திருமணம் முடித்து வைத்தார். எங்க அப்பா இருக்கின்றாங்களே, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்ன செய்வது, நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துடணும் அப்படி என்று சொந்த தங்கச்சி மோனுக்கு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து எம்மாடி திருமணம் முடித்து 3 ஆண்டு காலமாகின்றது. எவ்வளோ சந்தோஷமா ஒரு பெண்ணால் பிறந்து விட்டால் திருமணம் முடிந்தால் ஒரு பெண்ணும் சந்தோஷமா மனகோலத்தோடு சந்தோஷமா வாழ்வாங்க, சந்தோஷமா போவாங்க வருவாங்க. ஆமாமா, வண்டியில் உட்கார சினிமாவுக்கு போவாங்க, கோயில் குளத்துக்கு போவாங்க, அங்கங்க சுத்தி வருவாங்க, ஜோடியா போயிட்டு ஜோடியா வருவாங்க. ஆமா. தாதி அம்மா அத தன்மையோ இல்லாத தெய்வம் அயத்தான் ஒன்று அதற்குள்ளே அடி என்னை போல ஒரு பாவி வந்தோ நன்னையம்மா
வந்ததுல இருந்து அம்மா ஏமா இவ்வளவு சந்தோஷமா அப்பா அம்மா பேரை சிறப்பா சொன்னேன். ஆமா எங்க தாய் மாமனே கட்டி தாய் மாமன் பையனை நீ கட்டிக்கணும்மா திருமணம் செய்தா அப்படின்னு சந்தோஷமா நான் சொன்னேன். என்ன குறை எல்லாமே சொல்லிட்டு நல்லா சிரிச்சிட்டு திடீர்னு ஏமா உனக்கு இந்த வேதனை ஏமா இதற்காக அழுவுறேன் கேக்குறமா எம்மாடி 3 நாள் ஓ 3 ஆண்டு காலமாகிவிட்டது உன்னை திருமணம் செய்து எனக்கு தாலி கட்டி என் கணவர் இருக்கின்றாரு சாத சிறன் என்னை வீட்டு வெளில விட்டுட்டு எம்மாடி பின்வாயற்படியா போனவரு 3 வருஷம் ஆச்சடி அம்மா. அவர் முகத்தை நான் பார்த்து என் முகத்தை அவர் பார்த்து அவர் எங்க இருக்கின்றாரோ அவர் எப்படி இருக்கின்றாரோ ஒண்ணுமே புரியவில்லடி அம்மா. இதுவரைக்கும் அவர் முகத்தை நான் பார்ப்பது கிடையாது. எங்க போயிருப்பான் பொண்டாட்டி தாலி கட்டி விட்டுட்டு இத போல நல்லா மரவள்ளிக்காங்க இருக்குது. இத கல்யாணம் பண்ணி விட்டுட்டு எங்க போயிருப்பான் வாயாடி அவன் பொண்டாட்டி நான் போட்டுக்கிட்டேன். நான் மங்கறேன் நீ பொங்குறேன் நான் பொங்குறேன் நீ மங்கற நான் பொங்குறேன். இவங்க தின்னப்படி தூங்குறாங்க. என் கேதி உனக்கு வராதா? உன் முண்டாட்டிக்கு வராதா? உன் மோளுக்கு வராதா? நான் கம்பெனி ஆட்டி கழுது இல்லம்மா என்ன கேட்டா 3 வருஷம் ஆச்சா விட்டுட்டு போய் மின்வாயிற்படி இட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு பின்வாயிற்படி தோட்ட வாசிப்படி அந்த தோட்ட வாசிப்படியா போனவன் இன்னும் 3 வருஷம் ஆகி போச்சு. இந்த அம்மா முகத்தை கணவரை பார்த்து கணவர் இவர் முகத்தை பார்த்து 3 வருஷம் ஆகி போச்சு. முகத்தை நான் பார்த்தது கிடையாது. என் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. அம்மா எங்க இருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ அவர் ஒண்ணுமே தாலி கட்டாமல் என் கழுத்துல அவர் முகத்தை நான் பார்த்தேன். தாலி கட்டும் போது என் முகத்தை அவர் பார்த்தாரு. அப்பதான் அவர் முகத்தை நான் உத்து பார்த்தேன். ஐயோ 3 வருஷமா தாலி கட்டி விட்டு போட்டோ வீட்டுல இருந்தா கூட அவர் போட்டோ பார்த்து சாராங்க கடைக்கு போயிட்டாரா இல்ல பிராண்டி கடைக்கு போயிருப்பாண்டா. ஆனா சாராங்க சொன்னா 3 வருஷம் ஆகி போச்சு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வாயாலே பொண்டாட்டி நான் பொண்டாட்டி நான் ஏமா என் ஒண்ணே கேக்குறோம். நான் அந்தாட்டமா கேக்குறேன். எனக்கு தங்கச்சி மாதிரிமா எனக்கு வருத்தமா கோவம் இப்படியாப்பட்ட ரஜியார ஒரு பொண்டாட்டி கட்டி விட்டுட்டேன். வாயாலே மக்களே பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரிடா. தொட்டு தாலி கட்டிய கணவர் உனக்கு தங்கச்சியா? எனக்கு கிடையாது தங்கச்சி. அரும்பு கேட்டதா அப்படி தாலி கட்டி விட்டுட்டு போனவரு அந்த ஊரு மாமியார் மாமனார் கூப்பிடுவாங்க. இது வரைக்கும் எங்க என் பிள்ளை எங்க இருக்கிறாங்க எதுன்னு வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. இன்ற தினத்துல என்ன காரணம் தெரியல. ஓ 3 ஆண்டு காலம் ஆகுது. உங்க மாமனார் ஒண்ணு அரமனை விட்டுட்டு அவங்க பெரிய பெரிய கோயிலுக்கு போனாங்க. சாராய் கடை பிராந்தி கடை எல்லா கடைக்கும் போகிறாங்க. பனிகரி அரைக்கிற கடை பனிகரி குடுக்க தின்னுவேன். சரி எப்படியா இருந்தாலும் 1/2 மணி நேரம் வந்துட்டாரா என்னாலும் தெரியல. அங்க போய் நம்ம அத்தை மாமா நம்ம கேட்டா அங்க இருக்கிறாரு இல்ல எங்கன்னா வேலைக்கு போகிறாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு இல்லையா ஒரு வார்த்தை சொல்லாம பெத்த தாய் சொல்லாம எந்த பொண்ணையும் போவாங்க. அப்படி அவங்கள போய் கேட்டா பதில் அவங்க சொல்லுவாங்க. ஓ அப்பா அம்மா கேட்டா அவங்க சொல்லுவாங்க அத்தை எங்க உங்க புள்ள மாமா எங்க உங்க புள்ள அவங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க. எங்க மாமனாரும் எங்க மாமியாரும் எங்க இருக்கின்றாங்க பாரு. என்னோட மருமகள் கர்ப்பவதி வந்துட்டாங்களா? அறியாமல் ஆயிட்டாங்க.